ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான முட்டை மிளகு வறுவல், அதுவும் நாட்டுக்கோழி முட்டை மிளகு வறுவல் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். சாதத்துக்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டுக்க சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து முட்டை வறுவலுக்கு வந்து தேவையான மசாலா பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து மிளகு ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இது மிளகு வறுவல்ன்றதுனால மிளகு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அது கூடவே சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், தனியா ஒரு 1/2 டீஸ்பூன், பட்டை வந்து ஒரு பீஸ் போட்டுக்கலாம், கிராம்பு ஒரு 4 போட்டுக்கிறேன், வரமிளகாய் ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். மிதமான தீ வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம், பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். முட்டை மிளகு வறுவலுக்கு தேவையான பொடி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், இது கலக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இதில் இருக்கட்டும். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சல் ஆட் பண்ணுறேன். சும்மா இதை வாசனைக்காக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலைனாலும் சும்மா இஞ்சி பூண்டு தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இதையும் வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பவுடர் ஆட் பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிடுறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சும்மா தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் எல்லாம் சேர்ந்தாப்பில் வந்ததுமே முட்டை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லா முட்டையும் போட்டாச்சு. இப்போ ஒவ்வொன்றா கலக்கி விட்டுடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும், அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம்.
பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்ல மிளகு, சீரகம் அதோட வாசனை வந்து சூப்பராக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வேறு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முட்டை மிளகு வறுவல் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.